சசிகலா எனக்கு உண்மையே பிடிக்காது. அவங்க நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்து விட்டாள். இப்போ பேட்டி அவங்க யார் இப்போ தேடிக்கிட்டு இருக்கா? கட்சியில் எந்த கட்சியும் தேடிக்கிட்டு இருக்கேன்? பெண்களும் தேடுறது. நான் ஒருத்தர் இருப்பதே மறந்து விட்டார்களே அப்படிங்க. நீங்கள் கட்சியில் இருங்க, இல்லாமல் போங்க. எடப்பாடி தான் சேர்க்க மாட்டேங்கிறானே, அவன் கட்சி மாதிரி என்னமோ அவன் தான் வச்சிருக்கிறது மாதிரி வச்சு நடத்துகிறானே. அங்கே இருக்கவன் என்ன இருக்கான்னு நினைக்கிறியா? இந்த எம்எல்ஏ சீட்டுக்காண்டி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்று தொண்டர்கள் கிடையாது. இப்போ எங்கள் இதெல்லாம் இப்போ டிபாசிட் போச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக் நிற்கிது. நம்ம தலைவர் வேட்பாளரை போட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் மாவட்டத்தில் மற்ற எல்லா தொண்டர்கள்லாம் வேலை செய்கிறோம். ஆனால் டெபாசிட் போச்சு ஏடிஎம்கே. ஓபிஎஸ் வந்தார், என்னென்னும் பண்ணி பார்த்தார் ஜாதி. நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே வந்தார் இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு, நீ என்ன செஞ்சு 25 வருஷமாக அந்த சமுதாய மக்களுக்கு என்ன ஏன் ஒதுக்கி நிற்கிறிய? ஏன் தேவையில்லாத வந்து குழப்பம் தானே? நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேண்டியெல்லாம் 91 பஸ் விட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரே ஒரு காரியம் பண்ணோன்னா எல்லா ஊர்களுக்கும் தண்ணி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? குடிநீர் அது கொடுத்துருவாங்க. எல்லா ஊரும் ஒரு போகம் விளையணும். அதுக்கு எல்லா கம்மாய்க்கும் ஒரு போகம் விளையிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அது ஒன்று தான் பாக்கி, அதை அடுத்த பிறகு செஞ்சிருவோம். இது ஒன்று தான். ஆகவே இப்போ மோடியை பற்றி சொன்னார். மோடி எத்தனை தவணை வந்தார்? 8 தவணை வந்தார். என்ன செஞ்சார்? 8 தவணை. இப்போ 2வது தவணை 1ஆம் தேதி வரப்போகிறார், வந்துட்டு போகிறாரு. மோடி வந்தால் என்ன செய்ய போகிறார்? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கொள்கை அடிப்படையில் இங்கே திராவிட இயக்கம் தான் ஆள முடியும், வேறு எந்த கட்சியும் வர முடியாது. அதை நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். யாருமே கேட்காதிய நம்முடைய மாவட்டத்தில் கூட அவங்க எல்லாம் கூட்டணியை பற்றி பேசுகிறதெல்லப்பான்னு. ரைட்டு, ரொம்ப நல்லது. அது எல்லாம் முதலமைச்சர் பார்த்துக்குருவார். அவரே சொல்லிட்டார், பங்குலேன்னு சொல்லிட்டார். இனிமேல் நம்ம பேச வேண்டியது இல்லை. நாங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் பேசணும். அவர் பேசுனதை நான் பேசலாம், ஒரு சப்போர்ட்டுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை முடிஞ்சு போச்சு. அதான் இனிமேல் அந்த பிரச்சனை இன்னும் கிடையாது. ஆக மோடியெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த வேண்டியது. அவர் வந்தால் வந்துட்டு போகிறார். பிரைம் மினிஸ்டருங்க முறையில் அவர் வர்றாரு, எடப்பாடியார் உலாவுறாரு, எல்லாம் பண்ணுவார். நம்ம வந்து சமுதாய ஒற்றுமையோட இந்த ஆட்சி என்பது எல்லா சமுதாயத்தையும் எல்லாருக்கும் எல்லாம் சொன்னார். புள்ளி விவரங்கள்லாம் சொன்னார். 11.69% நம்முடைய வளர்ச்சி என்று சொன்னார். மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் நீங்கள் மாநிலங்கள்லாம் பீகார் இருக்குது. ஆனால் வரிப்பணத்தில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் தெரியுமா? 29 காசு ஒரு ரூபாய்க்கு. நமக்கு என்னென்னா 4 பங்கு தான் காசு கொடுக்குறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அதனால தான் நம்ம இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் போட்டால் ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா? விவசாயிகளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா? இல்லை மற்றவர்களுக்கு கார்பரேட் அரசியல். அதாவது மோடினா அவர் பாராட்டிட்டு இருப்பார். மோடி ஒரு ஆள் தான் அவரை பாராட்டுறாரு. மோடி சொல்கிறார், இப்போ தான் பிரதமாதமான பட்ஜெட் போட்டா யார்? நிர்மலா சீதாராமன். வனப்பாடி வச்சுக்கிடுவாங்க, ஓட்டுவாங்க, பார்ப்பாங்க, வரமாட்டாது. இவர் அண்ணன் கூட மேயர் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டார். யாரோ இதை காட்டிலும் பெரிய பெரிய கூட்டத்திலாம் பாருங்கள், விஜயகாந்தெல்லாம் கூட்டம் காட்டி காணாமல் போயிட்டார். இவர் என்ன புதுசாக வந்திருக்காரு? இவரை பற்றியெல்லாம் பரிசுன்னு. திராவிட மக்களுடைய உணர்வு என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கணும் என்றது மக்கள் விரும்புகிறார்கள். இந்த பிஜேபிக்காரன் வந்து காங்கிரஸை வந்து ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் வந்து அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் கூட்டணி வேணாமல் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர், அவர் யார் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர். அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க.